Hi, hello and welcome to your channel World Wrestling Tamil. நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய நியூஸ், ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னே கூட எடுத்துக்கலாம். ஃபைனலி சிஎம் பங்க் ரிட்டர்ன் டு ரிங். ஸோ ரிட்டர்ன் டு ப்ரோ ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5 வருஷம் கழிச்சு சிஎம் பங்க் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் கம்பெனிக்கு வந்திருக்காரு. ஸோ ரெஸ்லிங் ரிங்குக்குள்ள ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஸோ இது உண்மையிலே நடந்திருக்கு. சிஎம் பங்க் ஃபைனலி ரிட்டர்ன் ஆயிருக்காரு, ப்ரோ ரெஸ்லிங்க்கு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. சோ அவர் எந்த ஷோக்கு வந்தாரு, அவர் ரெஸ்லிங் ரிங்குக்குள்ள என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கற பத்தி தான் நான் இப்போ இந்த வீடியோல ஃபுல் டீடைலா சொல்ல போறேன். முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் கடைசியா பாத்தீங்கன்னா WWE 2014 பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணாரு. அதுக்கப்புறம் WWE விட்டு சிஎம் பங்க் வெளியில போனதோட எந்த ஒரு ரெஸ்லிங் கம்பெனிலயும் எந்த ஒரு ஷோலயும் பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் நம்மளால பார்க்க முடியல. எந்த ஒரு ப்ரோ ரெஸ்லிங்க்கும் அவர் போகவே இல்லை. சோ அவர் டைரக்டா யூஎஃப்சிக்கு போனாரு, 2 மேட்ச் விளையாண்டாரு, 2 மேட்ச்ல தோத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ கூட பாத்தீங்கன்னா மூவிஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் MMA பக்கம் ஏதாவது ஒரு மேட்ச் கிடைக்காதா, சோ இன்னும் மேட்ச் ஏதாவது நம்ம கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி MMA பக்கம் UFC பக்கம் தான் மேட்ச்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த நேரத்துல இன்னைக்கு நடந்த ஒரு ரெஸ்லிங் ஷோக்கு பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் ரிட்டர்ன் ஆயிருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சி ஊட்டும் ஒரு பெரிய தகவல் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நடந்த ஒரு ரெஸ்லிங் ஷோக்கு சிஎம் பங்க் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. சோ அது என்ன ரெஸ்லிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி WWE AEW கிடையாது. சோ ரொம்ப ரொம்ப சின்ன ரெஸ்லிங் கம்பெனி, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சோ ஒரு சின்ன ரெஸ்லிங் கம்பெனி. சோ அந்த ரெஸ்லிங் ஷோல எத்தனை ஆடியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வெறும் 350 பேர் மட்டுமே அந்த ரெஸ்லிங் கம்பெனில இருந்தாங்க. சோ அந்த ரெஸ்லிங் கம்பெனில ஒரு மேட்ச் ஒன்று நடந்துச்சு. சோ அது என்ன ரெஸ்லிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா MKE ரெஸ்லிங் அப்படின்ற ஒரு கம்பெனி. சோ MKE ரெஸ்லிங் கம்பெனி. சோ இந்த கம்பெனில இன்னைக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு, ஒரு ஷோ ஒன்று நடத்திருந்தாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஒரு ஆள் மாஸ்க் போட்டுட்டு பாத்தீங்கன்னா டோரை திறந்து உள்ள சோ ஒரு ரெஸ்லரை கழுத்துல தூக்கி ஒரு GTS போட்டுவாரு. சோ போட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னது GTS, யாரு இது GTS போடுறது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டாங்க. சோ GTS போட்டதோட அங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. சிஎம் பங்க் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ்க் போட்டுட்டு சோ சிஎம் பங்கோட மூவ் GTS பாத்தீங்கன்னா போட்டாங்க. சோ உண்மையிலே சிஎம் பங்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்தாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து சோ சிஎம் பங்க் பாத்தீங்கன்னா இறங்கி பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. சோ போனதுக்கு அப்புறம் அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்தது யாரு, அது சிஎம் பங்கா அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நேரத்துல அது உண்மையிலே சிஎம் பங்க் தான் அப்படின்ற மாதிரி அபிஷியலா சொல்லியிருக்காங்க. சிஎம் பங்க் உண்மையிலே MKE அந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு வந்திருக்காரு. வெறும் 350 ஃபேன்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த ஷோக்கு சோ அவருடைய ரெஸ்லிங் ரிங்குக்குள்ள சோ அவருடைய ஃபினிஷரான GTS பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்லர் மேல பாத்தீங்கன்னா போட்டுருக்காரு. சோ அதுக்கப்புறம் அந்த ரெஸ்லிங் கம்பெனி அந்த ஷோஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ஃபேன்ஸுங்களோட பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் போட்டோ எடுத்திருக்காரு. சோ அந்த வீடியோல வர்ற சோ அந்த ரெஸ்லர் சோ அந்த மாஸ்க் போட்டுட்டு வர அந்த ரெஸ்லர் போட்டுட்டு இருக்க டி-ஷர்ட்டும் சிஎம் பங்க் போட்டுட்டு இருக்க டி-ஷர்ட்டும் ஒரே டி-ஷர்ட் தான். சோ இதுலயே நமக்கு பாத்தீங்கன்னா ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. ஃபைனலி சிஎம் பங்க் பாத்தீங்கன்னா ப்ரோ ரெஸ்லிங்க்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஃபைனலி சிஎம் பங்க் ப்ரோ ரெஸ்லிங்க்கு வந்துட்டாரு. சோ ரெஸ்லிங் ரிங்குக்குள்ள சோ அவருடைய ஃபினிஷரான சோ GTS பாத்தீங்கன்னா போட்டாரு. இதன் மூலமா சிஎம் பங்க் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நான் ப்ரோ ரெஸ்லிங்க்கு வர தயாரா இருக்கேன்டா, சோ என்ன கூப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் சொல்றாரு. சோ உண்மையிலே சிஎம் பங்க் நான் ப்ரோ ரெஸ்லிங் பக்கமே வரமாட்டேன்னு சொன்ன சிஎம் பங்க் அதுவும் சின்ன ரெஸ்லிங் கம்பெனிக்கு வந்ததுக்கான காரணம் என்ன, சோ வெறும் 350 பேர் மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த ஷோவை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா பார்த்திருக்காங்க. சோ அந்த மேட்சஸ் நடந்து ஒரு 5-6 மணி நேரம் தான் ஆயிருக்கு. சோ அது பாத்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல ரொம்பவே பயங்கரமா பிரபலமா போய்கிட்டு இருக்கு. சோ எங்கேயோ ஒரு மூலையில இருந்த ஒரு ரெஸ்லிங் கம்பெனியை சோ ஒரு வேற ஒரு லெவலுக்கு பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் கொண்டு விட்டுட்டாரு. சோ சிஎம் பங்க் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இப்ப இருக்காங்க. சோ சிஎம் பங்க் நியூ ஜப்பானுக்கு போவாரா, AEW போவாரா, இல்ல WWE போவாரா அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸைட்மென்ட்டோட சோ சிஎம் பங்க் ஃபேன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் இஸ் பேக், சோ ரிங்குக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஹேஷ்டேக்லாம் பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்க் பாத்தீங்கன்னா சோ இப்போ யாரா இருந்தாலும் சிஎம் பங்க் போய் இப்போ அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரெஸ்லிங் கம்பெனிக்கு சிஎம் பங்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா AEW நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா சிஎம் பங்க்கு இவ்வளவு பேமெண்ட் நான் உங்களுக்கு ஆஃபர் பண்றேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே AEW கொடுக்கல. சோ நாங்க ஆஃபர் பண்ண தயாரா இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதே சமயம்
சமயம் பால் ஹெய்மன் நான் சிஎம் பங்க் கிட்ட பேசினதாகவும் நான் வந்து சிஎம் பங்க் எப்படியாவது WWE கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரியும் பால் ஹெய்மன் சொல்லியிருக்காரு. ஸோ இது இல்லாம இப்போதைக்கு WWE ஷெய்ன் மெக்மேன் பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்ட்டு ஒரு கிம்மிக்கை ஒன்று எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ஃபேன்ஸும் பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொன்னாலே சிஎம் பங்கோட பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் சிஎம் பங்கும் நிறைய ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா WWE பத்தி நிறைய கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போதைக்கு சிஎம் பங்க் ப்ரோ ரெஸ்லிங்க்கு ரிட்டர்ன் ஆக தயாரா இருக்காரு. ஸோ எந்த ரெஸ்லிங் கம்பெனி போயிட்டு சிஎம் பங்க் அப்ரோச் பண்றாங்களோ ஸோ அந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு சிஎம் பங்க் போவாரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்க் WWE வரணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஸோ எப்படி ஷாக்கிங்கா ரிட்டர்ன் ஆனாரோ இதே மாதிரி ஒரு ஸ்மாக் டவுன் லைவ் எபிசோட்ல ஷெய்ன் மெக்மேன் பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஷாக்கிங்கா ஒரு மாஸ்கை போட்டுட்டு வந்து ஸோ பெஸ்ட் இன் த வேர்ல்ட் நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து ஷெய்ன் மெக்மேனுக்கு ஒரு ஜிடிஎஸ் போட்டுட்டு மாஸ்க் கழட்டி காமிச்சார்னா எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. வெறும்னா பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லும் போதே ஸோ ஸ்டேஜே அதிருது. சிஎம் பங்க்னு ஒரு ஸ்மாக் டவுன் லைவ்ல ஷெய்ன் மெக்மேன் பேசும்போது சிஎம் பங்க் மாஸ்க் போட்டுட்டு வந்து ஸோ ஷெய்ன் மெக்மேனுக்கு அவருடைய ஃபினிஷரான ஜிடிஎஸ் போட்டுட்டு மாஸ்கை சிஎம் பங்க் கழட்டினார்னா எப்படி இருக்கும். ஸோ உண்மையிலே சிஎம் பங்க் வேற லெவலா இருக்கும். ஸோ சிஎம் பங்க் WWE வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ நீங்க சிஎம் பங்க் எங்க போவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்களோ ஸோ அந்த கம்பெனியோட பேரை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. AEW, WWE அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸோ நியூ ஜப்பான் ஸோ எந்த கம்பெனிக்கு போவாருன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ ஸோ அந்த கம்பெனியோட பேரை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்க் WWE தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஸோ சிஎம் பங்க் ரிட்டர்ன் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ சிஎம் பங்க் ப்ரோ ரெஸ்லிங்க்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா வரமாட்டாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagramோட பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.